வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகரும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு எல்லோ ஜோன் ஒன்று போட்டிருந்தோம். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 24,139 போட்டிருந்தோம். அதுக்கு எல்லாம் ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். அந்த எல்லோ ஜோன்கிட்ட மார்க்கெட் இதில் சப்போர்ட் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு. ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் எடுத்து மார்க்கெட் மேலே தான் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் கொஞ்சம் வீக் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அப்படி இருந்தாலும் இறங்கினாலும் மார்க்கெட் மேலே தான் போக வாய்ப்பு. இருந்தாலும் இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் கொஞ்சம் வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா கேப் அப் நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம் 24,355 ரேட்டு. ஓப்பன் அதுக்கு மேலே பண்ணாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணல. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எப்பவுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இறங்கி ரீடெஸ்ட் பண்ணிட்டு போக வாய்ப்பு, அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு போகும் அப்படிங்கிறது நேற்று ஒரு கொடுத்துருந்தோம். அதை போல் பார்த்திங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் போணுச்சு. ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாங்க. நான் எதிர்பார்த்தா அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,503 தொடர்ந்து எதிர்பார்த்தேன். ஆனால் அது தொடலை. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் தான் வெரி புல்லிஸாக போக வாய்ப்பு. ஒரு வேளை பிரேக் பண்ணால் செகண்ட் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் அப் சைடு தான் போக வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் அதை பிரேக் பண்ணால் மேலே என்ட்ரி கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சு. அந்த 5 மினிட்ஸை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம எதிர்பார்த்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு போணுச்சு 52,760 கரெக்டாக அந்த தொட்டாங்க. நம்மளோட எதிர்பார்ப்பு 53,030. இதை பிரேக் பண்ணாலே 53,030 போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த வரைக்கும் போகும். இது பிரேக் பண்ணால் இந்த இடம்ல தாண்டி போகிறதோட வாய்ப்பு உண்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல. 52,760 பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேயே முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, நாளைக்கு வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். நம்ம டே கேண்டில் சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 24,350 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அந்த மார்க்கெட் வந்து தாண்டியே முடியல. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த ரேஞ்சுக்குள்ளே விட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஓப்பனிங் கேப் அப் கொடுத்து பிரேக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம வீக்லி இப்படி சொல்லியிருக்கோம், இந்த ஹை அதாவது 24,534 பிரேக் பண்ணால் மட்டும் தான் அடுத்த மூமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 15 மினிட்ஸில் என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,498 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,500 ரவுண்டாக வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 24,694, அடுத்து 24,882. இது ரேஞ்ச் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு வேளை இந்த இடத்துல பிரேக் பண்ணால் பெரிய மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்பு தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,401 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து 327, அடுத்து 24,259. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த இடத்து பிரேக் பண்ண வீக். ஆனால் மார்க்கெட் என்ன தான் அப் சைடு போக வாய்ப்பு. ஸ்ட்ராங்காக போகணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே பிரேக் பண்ணாமல் போகணும். அதுதான் இந்த கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு இதுக்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்ச் வரைக்கும் வச்சுங்க மேக்ஸிமம். ஏன்னா ரேஞ்சு இதே பெருசாக தான் இருக்குது. 500 to 700 இதே பெரிய ரேஞ்சு 200 பாயிண்ட்ஸ் இருக்குது இந்தாண்ட. அதுக்கு அந்தாண்டே இருக்க மாதிரி தான் காட்டுது. ஆனால் நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபஸ்ட்டு வச்சுப்போம். இதை பிரேக் பண்ண வச்சு மேலேயும் போக வாய்ப்பு உண்டு. அதன்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் வெரி புல்லிஷ் செட்டப் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு இறங்கிட்டு அப்படின்னா செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக். இந்த இடத்த பிரேக் பண்ண சிரமப்படும். பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் மேல் சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, முதல்ல வந்துட்டு இது ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு போட்டுறேன். பண்ணாமல் பேசிகிட்டே பண்ணது. ஒரு வேளை இது பிரேக் பண்ணால் செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் தான் கொஞ்சம் வீக். இந்த இடம் சிரமப்படும் பிரேக் பண்ணுறதுக்கு. இது பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் மேலே தான் போகும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப் சைடு தான் போக வாய்ப்பு. இந்த 24,250 விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது மார்க்கெட்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் சப்போர்ட் இந்த இடமே ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். அதாவது 24,180 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா தான். இருந்தாலும் மார்க்கெட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு. இந்த இடத்துல போனால் ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டிலாம் சொல்லியிருந்தோம்னா இந்த ஹை இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட 52,577 அப்படிங்கிற ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ஏரியா தாண்டாமலே தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஓப்பன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணி திருப்பி கீழே வந்துட்டாங்க.
இப்போ இந்த 2 கேண்டிலும் சொல்லியிருந்தோம். இந்த ஸ்பின்னிங் டாப் ப்ளஸ் ஹேங்கிங் மேன் இதை போட்டாலே மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம், டே கேண்டில் செட்டப் படி சொல்லியிருந்தோம். அதுபடி பார்த்தா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஸ் கேண்டில் போட்டுருக்காங்க. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் மேலே போகும். இப்போ தான் இந்த கேண்டில் விக் இருக்குல்ல, இது ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அது என்ன ரேஞ்ச் இருக்குன்னா இந்த ரேஞ்சு கூட வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த ஹை இருக்குல்ல, கிட்டத்தட்ட 53,170 அப்படிங்கிற வரைக்கும் மூவாயிரத்து வாய்ப்பு ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்த ரேஞ்சு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு லோ, அது பிரேக் பண்ணி கீழே விழுந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்த பார்த்திங்கன்னா 53,720 அந்த ரேஞ்ச் வரைக்கும் டே கேண்ட் செட்டப்படி போக வாய்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நாளைக்குள்ளே சொல்கிறேன். ஆக்சுவலாக ஓவராலாக பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு போனால் தான் அடுத்து இறங்கும். அதாவது கிட்டத்தட்ட 55,300 to 400 இந்த ரேஞ்சு தொட்ட பிறகு தான் மார்க்கெட்டில் அடுத்து ஒரு செல்லிங் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து பெரிய பையிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இந்த டே கேண்டில் செட்டப்படி காட்டுது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். இது ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 52,780 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 53,037, அதுக்கடுத்து 53,357. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 52,563 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 52,295 செகண்ட் சப்போர்ட், தேர்ட் 52,045. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிஃப்டி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 53,037 பிரேக் பண்ணி இந்த 53,357 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பிரேக் பண்ண வச்சு வெரி புல்லிஸ் அடுத்தது இருக்கும். இந்த இடத்துல ஒரு செல்லிங் வரது வாய்ப்புனா இதோட இந்த படிக்கிறேன் 3 டார்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52,600 400 இதில் 300 700 பாயிண்ட் தான் போட்டிருக்கோம். ஆனால் இதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த டே கேண்ட் செட்டப் படி பார்த்தோம்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணுறது வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அதனால் நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கோம். சரி, ஓகே, அதுக்கு அடுத்தது சப்போர்ட். இந்த சப்போர்ட் பரவாயில்ல, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 52,295 வரைக்கும் வந்துட்டு திருப்பி அப்சைடு போக தான் வாய்ப்பு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கினாலும் மார்க்கெட் அப்சைடு திரும்பறதுக்கான செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அப்படி ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக்கு, அதுதான் இந்த செட்டப். அதாவது இங்கே பிரேக் பண்ணக்கூடாது, பண்ணுறது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். என்ன பார்த்தா அப்சைடு தான் அப்படியே போகும். ஒருவேளை இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த 52,295 இல்லைன்னா இந்த ரேஞ்சு, அதாவது இந்த விக் இருக்குது பாருங்கள் 52,190 இந்த ரேஞ்சு கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த கேப் ஃபில்லிங் கொஞ்சம் இருக்குது, அதை கூட ஃபில் பண்ணிட்டோட போகலாம். அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ணுன்னா அந்த பிரேக் பண்ண வாய்ப்பு இல்லை. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம். என்ன நம்மளோட கான்செப்ட் ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் அதே சமயத்தில் ஒருவேளை இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இந்த கேப் ஃபில்லிங் பண்ணாலும் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் வரும். அந்த மாதிரியும் ஒரு செட்டப்பும் உண்டு. இது பிரேக் பண்ணால் வீக்கு, அதே சமயத்தில் இந்த கேப் ஃபில்லிங் பண்ணாலும் மார்க்கெட்டில் வந்து வெரி புல்லிஸாக கூட சமயத்தில் அது போகும். அது ஓப்பனிங்லேருந்து ஸ்ட்ராங்காக போனால் தான் போகும், அப்படி இருந்தால் போக வாய்ப்பு இல்லை. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.